இன்னொன்று வந்து த்விஷத்தின்னு ஒன்று, அதாவது 200 ஸ்லோகங்கள். அதனுடைய டைட்டில் எனக்கு கொஞ்சம் எக்ஸாக்டாக அது யார் எழுதினாங்க எனக்கு கொஞ்சம் கரெக்டாக ஞாபகம் இல்லை. அதுவும் ரொம்ப ஸ்பெஷல். இந்த அம்பாளோடது இப்போ மகாபெரிவர்லேருந்து எல்லாருமே வந்து இந்த 3 வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லுவாங்க. இந்த மூக்க பஞ்சசதியில் வந்து இன்னொரு அது என்ன இதுனாக்க, பஞ்சனா 5, சத்துனா சதம், அதாவது 100, அதான் 500ங்கச்சு 500 ஸ்லோகம்னு சொன்னேன். ஸோ ஒரு 100 ஸ்லோகம் ஒரு ஹெட்டிங்கில் பண்ணியிருப்பார். அதில் பார்த்திங்கன்னா பாதாரவிந்தம்னு அவள் பாதத்தை பற்றிய 100 ஸ்லோகம். ஸோ எப்படிலாம் அவர் வர்ணிச்சிருப்பார் இல்லையா அதில். அதே மாதிரி வந்து அவள் ஜென்ரலாக போற்றுறதுக்கு ஸ்துதி ஸ்லோகம்னு அப்படின்ட்டு அந்த சதகம், அது ஒரு 100 ஸ்லோகம். அதுக்கப்புறம் வந்து அவளுடைய கட்டாட்சம் எப்படிலாம் அவள் வந்து எல்லாருக்கும் கருணை பொழியிறா அப்படின்னு அது ஒரு 100 ஸ்லோகம். அவளுடைய மந்தஸ்மிதம் சிரிப்பு இருக்குது பார்த்தீங்களா, மென் சிரிப்பு, அதை பற்றி 100 ஸ்லோகம். ஸோ இது அவ்வளோ வந்து ஒன்றும் அவ்வளோ அழகாக இருக்கும், வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா ஜென்ரலாக இந்த ஐப்பசி பூரம் ஆவிர்பவிச்ச நாள்னு சொன்னோம் இல்லையா, அன்றைக்கி நாங்கள் அது மாதிரி காமாட்சி கோவில்களில் வந்து நாங்கள் பாராயணம் பண்ணுவோம். இவர் மூக்கருடைய வந்து ஆராதனை வந்து என்றைக்கு வரும்னாக்க, ஜெயந்தி வந்து இந்த ஆவணியா விட்டம்னு இந்த எல்லோரும் வரும் இல்லையா, அந்த ஆகஸ்ட் அந்த டைம் அன்றைக்கி தான் வரும்.